ஹாய் மை டெக் வேர்ல்டு சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம அந்த லொக்கேட்டர்ஸோட கண்டினியூஷன் இதான் லாஸ்ட் லொக்கேட்டர்ஸ். ஓகேவா? சிஎஸ்எஸ் செலக்டார். ஓகேவா? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இப்போது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எக்ஸ்பாத்துக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா சிஎஸ்எஸ் செலக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் செலக்டருங்கிறது என்ன அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? HTML CSS JS உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். UA டெவலப் பண்ண CSS யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, ஸ்டைலிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்மளோட எலமெண்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 5 டைப்பில் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா, நான் இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஒன் என்ன அப்படின்னா டேக் நேம், அப்படி இல்லைன்னா டேக் நேம் ஹேஷ் ஐடி, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஹேஷ் ஐடி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு டைப். அடுத்து 2 பார்த்தீங்கன்னா டேக் நேம் டாட் கிளாஸ் நேம். ஓகேவா? உங்களோட கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டாட் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் டைப் எப்படி அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், டேக் நேம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு இதில் ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் ஆட்ரிபியூட் வேல்யூ. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் ஆட்ரிபியூட் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு டைப். அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் நேம். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஆட்ரிபியூட்டில் உள்ள ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம், ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் ஆட்ரிபியூட் வேல்யூ. ஓகேவா? ஆட்ரிபியூட் நேம் ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட்டுங்கிறதால நீங்கள் என்ன பண்ணணும், அப்பர் கேஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம் இந்த இடத்துல. அடுத்து ஃபிஃப்த்து டேக் நேம். ஓகேவா? இந்த இடத்துல ஆட்ரிபியூட் நேம் சிங்கிள் கோட்ஸில் ஆட்ரிபியூட் சஃபிக்ஸ் வேல்யூ ஆட்ரிபியூட் ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ. ஓகேவா? அப்பர் கேஸ் சிம்பிள்னால் நம்ம முன்னாடி உள்ள ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். இந்த இடத்துல டாலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சஃபிக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? இதுவே கண்டைன்ஸு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பாதி ஸ்ட்ரிங்கை மட்டும் கட் பண்ண ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டைப் இருக்குது. அது என்னென்னா டேக் நேம் ஆட்ரிபியூட் நேம். ஓகேவா? டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணோமா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்டார். ஓகேவா? கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் யூனிவர்சலாக எடுத்துகிட்டு வரதுக்கு ஏதோ நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்ரிபியூட் கண்டைன்ஸ் வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாவா செலினியம்னு இருக்குன்னா, ஓகே, இந்த இடத்துல ஜாவா செலினியம்னு இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், ஜாவா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட் வேல்யூவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஜாவா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சஃபிக்ஸ் அப்படின்னா இதுக்கு நம்ம குக்கும்பர் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? குக்கும்பர் மட்டும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட்னால் நம்ம இதில் ஜாவா கொடுத்தாலும் எடுத்துக்கும், செலினியம் கொடுத்தாலும் எடுத்துக்கும், குக்கும்பர் கொடுத்தாலும் எடுத்துக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இது போய் யூஏயில் ஃபைன் பண்ண போகிறோம். நான் வழக்கம் போல் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி இல்லைனா ரைட் கிளிக்கில் இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். இதான் HTML. இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்லாம் ஸ்டைலு, கலரு, ஃபாண்ட்டு, இந்த மாதிரிலாம் ஸ்டைல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் CSS செலக்டர் வச்சு தான். ஸோ நம்ம அந்த CSS செலக்டர் வச்சு தான் ஃபைன் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபைன் பண்ணுறதுக்கு டாமை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் F கொடுக்குறேன். இதில் பாருங்கள், ஸ்ட்ரிங்கு செலக்டார் எக்ஸ்பாத் இது ஃபைன் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. எக்ஸ்பாத் வச்சு ஆல்ரெடி பார்த்துட்டோம். செலக்டார் வச்சு ஸ்ட்ரிங்குங்கிறது என்னென்னா, நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைன் பண்ணி கொடுக்கும். எந்த டேட்டாவோ அந்த டேட்டா இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இப்போ செலக்டார்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். செலக்டார்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்ம டேக் நேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நான் இந்த எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்மக்கிட்ட டேக் நேம் இருக்குது. டேக் நேம் என்ன இருக்குது, இன்புட். ஓகேவா? இன்புட் ஹேஷ் ஐடி யூஸ் பண்ண சொன்னேன். இன்புட் ஹேஷ் ஐடி என்ன, ஐடி இமெயில் தான்.
இன்புட் ஹேஷ் இமெயில் யூஸ் பண்ணுறேன். ஐடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இமெயில் அப்படின்னு இன்புட் ஹேஷ் இமெயில் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுவே வந்து என்னதுக்கு இது ஹேஷ் ஐடி இருந்துச்சுன்னா ஓகேவா, இன்புட் ஹேஷ் ஐடி யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட் கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ கிளாஸ் நேம் வந்து இதில் டைனமிக்காக இருக்குது. ஒரு நல்ல கிளாஸ் நேம் இருக்கிறதா போய் பார்க்கலாம். சரி, ஓகே, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இது ஓகே, எஃபி கண்டென்ட் கிளியர் ஃபிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. மவுசர் பண்ணால் ஃபுல்லாகவே ஹைலைட் ஆகுது. சரி, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், என்னோட கிளாஸ் நேமுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், டேக் யூஸ் பண்ணணும். கரெக்டாக நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கிளாஸ் நேம் வச்சு நான் ஃபைன் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், கிளாஸ் நேம் வச்சு ஃபைன் பண்ண போகிறேன். பாட்டமில் பாருங்கள், கிளாஸ் நேம் வச்சு ஃபைன் பண்ண போகிறேன். கிளாஸ் நேமுக்கு என்ன, ஓகே, இப்போது டேக் நேம் கொடுக்கணும். ஓகேவா, டேக் நேம் என்ன, div டாட்டு, ஓகேவா, நம்மளோட கிளாஸ் நேம் என்ன, அந்த கிளாஸ் நேம் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைன் பண்ணல. ஓகே, வேறு ஏதாவது கிளாஸ் நேம் கொடுத்து பார்க்கலாம். டாட் கிளாஸ் நேம் கொடுப்போம். ஓகே, ஃபைன் பண்ணல. இந்த எலமெண்ட்டுக்குள்ள கிளாஸ் நேம் எடுத்துக்கலாம். இன்புட் டெக்ஸ்ட் 51 அப்படின்ட்டு இருக்கு. டேக் நேம் என்ன, இன்புட்டு டாட்டு கிளாஸ் நேம். ஹேஷ் ஐடி யூஸ் பண்ணோம், டாட் கிளாஸ் நேம் கொடுத்தோம். ஓகே, கிளாஸ் நேம் ஒர்க் ஆகலை. ஓகேவா, இப்போது அடுத்து தேர்ட் டைப் ஒன்று இருக்குது. தேர்ட் டைப் என்ன, டாட் கிளாஸ் நேம்னு கொடுத்தா ஒர்க் ஆகணும். ஸோ டாட் கிளாஸ் நேம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ டாட் கிளாஸ் நேம் இருக்குன்னா நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம். டாட் கிளாஸ் நேம் ஹேஷ் ஐடிக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருந்தோம். கரெக்டாக இன்புட் ஹேஷ் இமெயில் அப்படின்னு. கிளாஸ் நேம் ஆக்சுவலாக கிளாஸ் நேம் நீங்கள் இப்படி தான் ஃபைன் பண்ணணும். டேக் நேம் டாட் கிளாஸ் நேம், டேக் நேம் இதுக்கு என்ன, இன்புட் டாட் உங்களுக்கு டாட் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்தா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டேக் நேம் அட் ஆட்ரிபியூட் நேம் ஆட்ரிபியூட் வேல்யூ இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். ஐடி கண்டென்ட் இருக்குது. ஓகேவா, நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஐடி என்னென்ன இருக்குது, கண்டென்ட்னு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஐடி கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு வந்து ஒர்க் ஆகிச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டேக் நேம் கொடுக்கணும். ஸோ நான் டேக் நேம் கொடுத்துக்கிறேன், டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். நான் கொடுத்தேன். இப்போ நம்ம என்ன, இந்த எலிமெண்ட் ஃபைண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுக்கலாம், டேக் நேம் கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேவா, இது ஒரு டைப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சஃபிக்ஸ் டைப் பார்க்க போகிறோம். சாரி, ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ பார்க்குறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஐடிக்கு மேலே அப்பர் கேப் சிம்பிள் போட சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஸோ சி கொடுத்தேன், ஓ கொடுத்தேன், என்டி கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். எனக்கு என்ன காட்டுது இந்த இடத்துல, 1 of 2 காட்டுது. உங்களுக்கு 1 of 1 வேணும். ஸோ நமக்கு என்ன, இந்த டைப் வந்து செட் ஆகாது, 2 கண்டெய்னர் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஓகேவா, வேறு எலமெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நேம், லாகின், சோர்ஸ், இன்புட், இல்லை பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். பிளேஸ் ஹோல்டர் இதில் இருக்குது. கரெக்டாக
நேம், ஐடி, இமெயில். ஓகே, பிளேஸ் ஹோல்டர் இருக்குது இந்த இடத்துல. இப்போ இது லென்த்தாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். காப்பி பண்ணிக்கிறேன் பிளேஸ் ஹோல்டரை. டேக் நேம் ரிமூவ் பண்ணிட்டேன், டேக் நேம் கொடுக்கல. ஸோ டேக் நேம் என்ன, இன்புட்டு நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலன்னு ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட். ஓகேவா, சேஸா நான் என்ன பண்ணுறேன், இமெயில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட்டு. கண்ட்ரோல் இசட் ஒரு முறை கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சஃபிக்ஸ் டெக்ஸ்ட்டு. இப்போ சஃபிக்ஸ் டெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நான் இது என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, 0 தான் காட்டுது. சஃபிக்ஸ் டெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், அப்பர் கேப் சிம்பிளை தூக்கிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண சொன்னேன், டாலர் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாலர் கொடுத்தேன். எனக்கு என்ன பண்ணுச்சு, சஃபிக்ஸ் டெக்ஸ்ட் எடுத்துருக்கு. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சஃபிக்ஸ் டெக்ஸ்ட் பதில் அடுத்து கண்டைன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். கண்டைன்ஸ் யூஸ் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன், ஃபோன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இல்லை ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் 0 தான் காட்டுது, இதில் பாருங்கள். ஓகேவா, டாலர் சிம்பிள் தூக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்டார் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணிச்சு, கண்டைன்ஸ் டெக்ஸ்ட்டு ஒர்க் ஆகுது. ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மட்டும், சப்ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும், கண்டென்ட் டெக்ஸ்ட் எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலமெண்ட்டை போயிட்டு ஃபைன் பண்ணி அதில் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சோன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இன்புட்டில் நம்ம சென் கேஸ் பாஸ் பண்ணுறது, இல்லை பாஸ்வேர்டில் போய் பாஸ்வேர்டு பாஸ் பண்ணுறது. ஓகேவா, இப்போ நான் இந்த எலமெண்ட்டை நான் ஃபைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு போயிட்டு என்னோட எக்லிப்ஸில் கோட் அடிக்கணும். எப்படி நம்ம அடிப்போம் கோடு, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட். ஓகேவா, பை டாட் அது என்ன, சிஎஸ்எஸ் செலக்டார். ஸோ சிஎஸ்எஸ் செலக்டார் அப்படின்ட்டு வரும், சிஎஸ்எஸ் செலக்டார். ஓகேவா, சிஎஸ்எஸ் செலக்டார். இதில் இடத்துல நேமு, கிளாஸ் நேம் இருக்குது பாருங்கள். கிளாஸ் நேம் இருந்துச்சு அப்படின்னா, எங்கே இருக்குது, கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் நேம் கொடுக்கணும். இங்கே உங்களுக்கு சிஎஸ்எஸ் செலக்டார்னு மட்டும் இருக்கும். ஓகேவா, சிஎஸ்எஸ் செலக்டார்னு மட்டும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸில் நீங்கள் கொடுக்க வேண்டிய டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சென்கீஸ் தானே பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சென்கீஸ்குள்ளே ஜாவா அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் F11. இதை ஒரு முறை ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், சிஎஸ்எஸ் செலக்டரில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட எலமெண்ட்டை ஃபெச் பண்ணுறது, ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, மற்ற லொக்கேட்டர்ஸ்னால் இந்த இடத்துல பைங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நம்ம 8 லொக்கேட்டர் ஐடி, நேமு, கிளாஸ் நேம், டேக் நேமு, பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டு, சிஎஸ்எஸ் செலக்டார். ஓகேவா, இந்த 8 லொக்கேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பைங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கும். நம்ம அதை வச்சு தான் என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான எலமெண்ட்டை ஃபைன் பண்ணலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா.